ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சத்யா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது 3 வயதில் தந்தையை இழந்தார். தாயை பிரிந்து நாடகத்துறையில் சேர்ந்தார். சிறு வயதிலிருந்தே தந்தையை பார்த்ததில்லை. தாயின் அரவணைப்பும் கிடைக்காமல் போன எம்ஜிஆர் அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் உற்ற துணையாகவும் இருந்தவர் திரு எம்ஜி சக்கரபாணி அவர்கள், மக்கள் திலகத்தின் மூத்த சகோதரர். இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மருதூர் கோபாலமேனன் சக்கரபாணி 1911ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி கேரளாவில் உள்ள வடவனூரில் 4வது மகனாக பிறந்தார். எம்ஜி சக்கரபாணியின் இயற்பெயர் நீலகண்டன். மத நம்பிக்கையின் காரணமாக தனது மகனுக்கு விஷ்ணுவின் திருநாமமான சக்கரபாணி என்ற பெயரை மாற்றினார்கள். சக்கரபாணிக்கு உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரி காமாட்சி, சகோதரன் பாலகிருஷ்ணன், 2வது மூத்த சகோதரி சுமித்ரா. மெஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்து வந்த தந்தை கோபாலமேனன் அநீதிக்கு துணை போக விரும்பாமல் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது குடும்பத்துடன் இலங்கைக்கு சென்றார். அங்கு ஒரு பள்ளியில் பிரின்சிபாலாக பணிபுரிந்து வந்தார். 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இலங்கையில் உள்ள கண்டியில் 5வது மகனாக பிறந்தார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சத்யபாமா தனது 5 பிள்ளைகளுடன் சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் 1920ஆம் ஆண்டு தந்தை கோபாலமேனன் திடீரென்று மாண்டு போனார். சிறிது காலத்திலேயே விஷ காய்ச்சல் ஏற்பட்டு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இறந்துவிட்டது. இப்போது அந்த சத்திய தாய்க்கு மிஞ்சியிருப்பது எம்ஜிஆரும் அவரது தமையனார் திரு சக்கரபாணி அவர்களும் தான். வசதியாக வாழ்ந்து வந்த குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டது. 2 பிள்ளைகளோடு இலங்கையிலிருந்து தமிழகத்தின் கும்பகோணத்திற்கு வந்தார் சத்யபாமா. கும்பகோணத்தில் உள்ள யானையடி பள்ளியில் இருவரும் சேர்க்கப்பட்டனர். ஆனால் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாமல் 2 சகோதரர்களும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தனர். 1936ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு நாடக ஆசிரியர் கந்தசாமி முதலியாரின் சிபாரிசின் பேரில் மனோரமா பிக்சர்ஸ் தயாரித்த சதி லீலாவதி என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்கள் முதலில் ஒரு இன்ஸ்பெக்டராக நடித்தார். ஜட்ஜ் வேஷத்தில் நடிக்க இருந்த சக்கரபாணிக்கு பதிலாக பட முதலாளியின் நண்பர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் சதி லீலாவதியில் நடிக்கும் வாய்ப்பை இழந்தார் சக்கரபாணி. அதுக்கு அடுத்த வருஷமே பாம்பே சரோஜ் மூவிஸாரின் தயாரிப்பில் பரமேஸ்வரி சவுண்ட் சர்வீஸ் பிக்சர்ஸாரின் 2 சகோதரர்கள் படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் இந்த 2 சகோதரர்களும் நடித்தனர். ராமச்சந்திரன் ஒரு முஸ்லிம் இளைஞனாகவும் சக்கரபாணி இன்ஸ்பெக்டராகவும் இந்த படத்தில் நடித்தனர். கே.பி. கேசவன், விஜயலட்சுமி, எம்.எம். ராதாபாய், பாலையா முதலியோர் நடித்தனர். நடிப்பு தொழிலின் மீது சிறு கசப்பு ஏற்படவே 1936ஆம் ஆண்டு இறுதியில் நாராயண நாயர் என்னும் நண்பருடன் கூட்டாக சேர்ந்து சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்தார். ஆனால் அந்த தொழில் சிறிவர போகாமல் இருந்தது. இதனால் திரும்ப நாடக உலகிற்கே திரும்பினார் சக்கரபாணி. சினிமா உலகில் பிரவேசிக்கும் முன்னே 1934ஆம் ஆண்டில் சக்கரபாணிக்கு பாலக்காட்டில் திருமணம் நடந்தது. ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் சக்கரபாணியிடம் விட்டுவிட்டு சில வருஷங்களில் மனைவியார் காலமானார். அதன் பிறகு 1943இல் பாலக்காட்டிற்கு அடுத்து பராலியில் 2வது கல்யாணம் செய்து கொண்டார் சக்கரபாணி. 2வது மனைவியின் பேர் மீனாட்சி அம்மாள். இவர்களுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் மொத்தம் 10 பிள்ளைகள் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். 2 சகோதரர்களை தொடர்ந்து மாயா மச்சுந்திரா, ஜோதி, வேதவதி, தமிழறியும் பெருமாள் என அடுத்தடுத்த படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லனாகவும் நடித்து வந்தார். 1944ஆம் ஆண்டு மகமாயி என்ற படத்தில் அவரது பிரேக் அவுட் பாத்திரமாக வந்தது. அவரது கதாபாத்திரத்தின் பெயர் நீலன். இந்திய தத்துவஞானி சாணக்கியாவின் மாதிரியாக வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்த திரைப்படத்தில் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் பேசிய வசனங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து ஸ்ரீமுருகன், 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, அபிமன்யு, ராஜமுக்தி, போஜன், ஆதித்தன் கனவு, மாயாவதி என தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார். மலைக்கல்லன், என் தங்கை, அலிபாபா 40 திருடர்களும், நாடோடி மன்னன், தாய் மகளுக்கு கட்டிய தாலி போன்ற படங்களில் இவரது நடிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அலிபாபாவில் அமீர் காசிம் கானாக நடித்த இவரது கதாபாத்திரம் மிகவும் பேசப்பட்டது. 1959ஆம் ஆண்டு பாண்டி தேவன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். திரையுலகினரால் எம்ஜி சக்கரபாணி பெரியவர் என்றும் எம்ஜிஆர் சின்னவர் என்றும் அழைக்கப்பட்டனர். மொத்தம் 39 திரைப்படங்களில் தனது குணச்சித்திர நடிப்பாலும் வில்லன் நடிப்பாலும் மக்களை கவர்ந்து இழுத்தார் எம்ஜி சக்கரபாணி. எம்ஜி சக்கரபாணி தனது தொழிலின் பிற்பகுதியில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் மாறினார்.
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நம் நாடு படத்தை நாகி ரெட்டியுடன் சேர்ந்து தயாரித்தார். எம்ஜிஆருடைய மேடை நாடகங்களிலும் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் பங்குதாரராகவும் மற்றும் அலுவலக நிர்வாக பொறுப்புகளையும் கவனித்து வந்தார் எம்ஜி சக்கரபாணி. 1958 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன். ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் சார்பில் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆரை வைத்து தயாரித்த திரைப்படம் பவானி. வெகு நாட்கள் படப்பிடிப்பில் இருந்த இந்த திரைப்படம் எம்ஜிஆரின் கால் முறிவுக்கு பின் பாதியிலே நின்றுவிட்டது. இதேபோல பாலசூர்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான கேரள கன்னி என்ற திரைப்படமும் விளம்பரத்தோடு நின்றுவிட்டது. 1963 வெளிவந்த காஞ்சி தலைவன் திரைப்படத்தை முதலில் டைரக்ட் செய்ய இருந்தவர் எம்ஜி சக்கரபாணி மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் பி.வி. கிருஷ்ணனுடன் சேர்ந்து தயாரிப்பதாக விளம்பரங்கள் 1960களில் வெளிவந்தன. ஆனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டு 1963 ஏ. காசிலிங்கம் டைரக்ஷனில் வெளிவந்தது. 1967 பவானி கதையில் சில மாற்றங்கள் செய்து அரச கட்டளை என்ற பெயரில் வெளிவந்தது. இந்த படத்தை டைரக்ட் செய்தவர் பெரியவர் எம்ஜி சக்கரபாணி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அரச கட்டளை திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து எம்ஜி சக்கரபாணி மேலும் ஒரு திரைப்படத்தை தயாரித்து இயக்குவதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த திரைப்படம் செய்தியோடு நின்று போய்விட்டது. எம்ஜி சக்கரபாணியின் சொந்த தயாரிப்பான எம்ஜிசி பட நிறுவனம் சார்பில் தயாரிக்க இருந்த மற்றும் ஒரு திரைப்படம் தாயம்மா. எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பதாகவும் சொர்ணம் கதையோசனம் எழுத இருப்பதாகவும் பாடல்களை வித்வான் லட்சுமணன் முத்துக்கூத்தன் எழுதுவதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் படம் வெளிவரவில்லை. 1975 தனது மனைவின் பெயரில் மீனாட்சி சினியார்ட்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரிப்பில் ஊரே என் உறவு என்ற திரைப்படத்தை பெரியவர் இயக்கப் போவதாகவும் எம்ஜிஆர் டைரக்ட் செய்ய போகிறார் என்று செய்திகள் வெளியாகின. ஆனால் எம்ஜிஆரின் தீவிர அரசியல் பணிகள் காரணமாகவும் சில பணிகள் காரணமாகவும் இந்த திரைப்படங்கள் தொடங்கப்படாமல் பாதியிலேயே நின்று போனது. பெரியவர் எம்ஜி சக்கரபாணி தனது தம்பியுடன் சேர்ந்து இரு சகோதரர்கள் மாயா மச்சிந்திரா, வேதவதி, தமிழறியும் பெருமாள், ஸ்ரீமுருகன், அபிமன்யு, ராஜமுக்தி, மருதநாட்டு இளவரசி, என் தங்கை, நாம், ஜெனோவா, மலைக்கல்லன், அலிபாபாவும் 40 திருடர்களும், ராஜராஜன், நாடோடி மன்னன், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ராஜா தேசிங்கு, மன்னாதி மன்னன், ராணி சமயுக்தா, இதே வீணை, நேற்றென்று நாளை, நாளை நமதே மற்றும் அரச கட்டளை, நம் நாடு மொத்தம் 24 படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். 1984 உடல்நலக் குறைவால் புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு தனது அண்ணன் மகள் லீலாவதி தான் கிட்னி தானம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தம்பி நல்வாழ்க்கைக்காக உறுதுணையாக இருந்த எம்ஜி சக்கரபாணி அவர்கள் 1986 ஆகஸ்ட் 17 இயற்கை எய்தினார். அண்ணன் மறைந்த ஓராண்டுக்குள்ளே காலம் நம் தலைவனையும் அழைத்து கொண்டது. காலம் இந்த இரு சகோதரர்களை நம்மை விட்டு பிரித்தாலும் நம் நினைவில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றும் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு சத்யா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.